குட் மார்னிங் சார். ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து இது கேம்லெஸ் போர்ட்டலோட லோகோ ஸ்ப்ளாஷ் ஆகி நெக்ஸ்ட் வந்துட்டு லாகின் ஸ்க்ரீன் வரும். இங்கே வந்துட்டு என்னென்னா மேலே ப்ரைவசி அண்ட் பாலிசி இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு ஹெல்ப் ஐக்கான் இருக்கும். இது வந்துட்டு ப்ரீவியஸ் வந்துட்டு கேம் போர்ட்டல்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அதில் வந்துட்டு கண்டினியூஷன் தான். வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்ஸில் வந்துட்டு என்னென்னா கெஸ்ட் யூஸர் மாதிரி லாகின் பண்ணணும். இங்கே வந்துட்டு என்னென்னா கெஸ்ட் யூஸரில் கிஷான்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா பாஸ்வேர்ட்ஸ். இதுக்கும் வந்துட்டு ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் கண்டினியூஷன்ஸ் வந்துட்டு என்ன பார்க்கணுன்னா ஃப்ளிப்கார்ட்ஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு என்னென்னா இதில் வந்துட்டு என்னென்னா இப்போ நம்ம கண்டினியூஷன் என்ன பார்க்கணுன்னா ஃப்ளிக்கர் கார்ட்ஸ். இந்த ஃப்ளிக்கர் கார்ட்ஸில் வந்துட்டு இது ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்ஸ். இதில் வந்துட்டு நான் ஒரு லோகோ ஸ்ப்ளாஷ் பண்ணியிருக்கேன். லோகோ ஸ்ப்ளாஷ் ஆகி நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4 கேட்டகரிஸாக நான் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருப்பேன். இங்கே ஒரு லாகவுட் ஐக்கான், அதுக்கப்புறம் ஹெல்ப் ஐக்கான் இருக்கும். இந்த 4 கேட்டகரிஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா ரம்மி ஃப்ளிக்கர். இந்த ரம்மி ஃப்ளிக் நான் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் மேலே டைமர் அண்ட் தென் தீம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஹெட்டர் தீம் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதில் நான் வந்துட்டு தீம் வந்துட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் இங்கே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தாலும் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். இப்போ நான் டிஃபால்ட் தீம் பிளாக்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கோர் வந்துட்டு 0 இருக்குது, டைமர் வந்துட்டு ஓடிட்டே இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு இது கிளிக் பண்ணுறேன். அண்ட் தென் இதோட கண்டினியூஷன்ஸ் கார்ட்ஸ் சேமாக இருக்க கார்ட்ஸ் நான் ஒன்று வந்துட்டு ஃபில் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணேன்னா இதாகும். அண்ட் ஒரு செகண்ட்ஸ்குள்ளே நான் எல்லாமே வந்துட்டு முடிக்கணும். அதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி கியூ தானோடனே இந்த மாதிரி வந்துட்டு வரும். இப்போ இங்கே ஒரு கிங் இருக்குது, இங்கே ஒரு கிங் இருக்குது. இதாகிடுது. ஒன்று ஷேப்ஸ் இல்லைனா வந்துட்டு அதோட ஃபீல்ஸ் வந்துட்டு ஒன்றாகும். இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ண இங்கே ஸ்கோர்ஸ் 2 பேர்ஸ் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ செட் ஆஃப் பேர்ஸ்க்கு வந்துட்டு 10 பாயிண்ட்ஸ் வந்து 2 செட் ஆஃப் பேர்ஸ்க்கு வந்துட்டு 20 ஸ்கோர்ஸ் வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு கேம் என்ன ஆயிடுச்சுன்னா என்ஜாய் த கேம்னு சொல்லிட்டு வந்துடும். நான் ரிட்ரி கொடுத்தேன்னா அகைன் இந்த கேம். இப்போ நான் எக்ஸிட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்துடும். இப்போ ஃபேஸ் ஃப்ளிப் கேட்டகரி நம்பர் 2. இதில் வந்துட்டு என்னென்னா ஆக்சுவலாக ஹெட்டிங் வந்துட்டு என்னென்னா ஃபீலிங்ஸ் ஃப்ளிக். இந்த ஃபீலிங்ஸ் ஃப்ளிக்கில் வந்துட்டு அதே வந்துட்டு டைமர் அண்ட் தென் ஹெட்டர் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அந்த தீம்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு எமோஷன் வச்சு நம்ம வந்துட்டு கேம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். எமோஷன் வச்சு ஃபில் பண்ணணும். அதே சேம் லாஜிக் தான். எமோஷன் வச்சு நம்ம வந்துட்டு விளாட்றோம். இது ஆக்சுவலாக கிட்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். இதில் ஸ்க்ரோலும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகும். இப்போ நான் இங்கே பேக் கிளிக் பண்ணேன்னா எக்ஸிட் வந்துடும். நெக்ஸ்ட் கேட்டகரி ஃப்ரூட் கிளிக். இந்த கேட்டகரியில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ணி வரும். இப்போ நான் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் கிளிக் பண்ணேன்னா ப்ளூபெரி, பனானா இந்த மாதிரி. இது ஒரே லெவலில் மித்த கேம்ஸில் வந்துட்டு ஒரே லெவலாக இருக்கும். இந்த கேம்ஸில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக 4 கேட்டகரி யூஸ் பண்ணியிருக்கேன். 3rd கேட்டகரி வந்துட்டு பேர்ட்ஸ். இதில் வந்துட்டு பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு கார்ட்டூன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு வந்திருக்கும். சேம் லாஜிக் தான் எல்லாமே. இப்போ நான் பேக் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இவ்வளோ தான். இதில் வந்துட்டு ஆப்போட வெர்ஷன் அண்ட் ஹெல்ப் நான் கிளிக் பண்ணேன்னா எப்படி கேம் விளாடணுன்ற கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கும். க்ளோஸ் கிளிக் பண்ணால் க்ளோஸ். இங்கே நான் லாக் அவுட் கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்துட்டேன்னா இந்த கேம் போர்ட்டலில் வந்துட்டு வந்துடும். தேங்க்யூ சார் அண்ணா.